பாத்தீங்களா? உங்களோட அருமை நந்தினி இந்த மாதிரி அசிங்கத்தையும் அவமானத்தையும் தேடி தரவ எப்படி எனக்கு மருமகளா இருக்க முடியும்? இதுதான் நான் உங்ககிட்ட அப்ப சொன்ன தகுதியும் தராதரமும். ஏன் எதுக்கு சிரிக்கிறீங்க? சுந்தரவல்லி, நாம யாரையாவது எதையாவது அலட்சியப்படுத்தணும்னா அவங்க நம்மள ஆச்சரியப்பட வைப்பாங்க. சுந்தரவல்லி, யாரையாவது வெறுத்து ஒதுக்கணும்னா அவங்க உச்சாணி கொம்புல இருப்பாங்க. நாம யாரையாவது அடிமையா நினைச்சோம்னா அவங்க ஒரு நாள் நமக்கு எஜமானரா வருவாங்க. இது யாருக்குமே பொருந்துமே. நீ சீக்கிரமே இதை புரிஞ்சுக்குவ. வரட்டுமா? வரேன் வரேங்க வரேன் எல்லாம். சரிங்கம்மா. சார், எதுக்கு இப்போ வந்த? எதுக்கு இப்போ வந்து நிக்கிற இங்க? நான் அசிங்கப்பட்டதை பாக்குறதுக்கா இல்ல ஏன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்கியா? சார் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, இல்லனா ஏதாச்சும் பேசிடுவேன் சொல்லிட்டேன். சார், உனக்கு நான் எத்தனை வாட்டி படிச்சு சொன்னேன் விடாத, நல்லா சொல்லி பாருன்னு சொன்னல. ஆனா கடைசியில இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டியே என்ன? இல்ல சார். பேசாத நந்தினி, பேசாத. இதெல்லாம் நான் யாருக்காக பண்றேன்? நீ நல்லா இருக்கணும், மத்தவங்க எல்லாரும் உன்னை பாராட்டணும் தானே நான் இதெல்லாம் பண்றேன். அதுக்காச்சும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா? அந்த அளவுக்கு கூட உன் மண்டையில அறிவு இல்லையா? இல்ல இல்ல சமயம் பார்த்து பழிவாங்க பாக்குறியா நீ? அப்படியெல்லாம் இல்ல சார், நிஜமாவே மறந்துருச்சு. அது எப்படி மறக்கும்? இதுல நான் தோத்துட்டா எனக்கு ரொம்ப அசிங்கம்னு நீ மனசுல நினைச்சிருந்தா நீ மறந்துருப்பியா? நீ அப்படி நினைக்கல. ஏன்னா உன்னை பொறுத்த வரைக்கும் இதுல கொஞ்சம் கூட உனக்கு இஷ்டம் இல்ல. ஏதோ நான் சொன்னது தண்டத்துக்காக வந்திருக்க. கடைசியில என் தாய்க்குள்ள சொன்னது உண்மையாயிடுச்சு பாத்தியா? அவ ஏதோ ஒரு இடத்துல பிறந்து வந்த பட்டிக்காடு, அவளுக்கு இங்கிலீஷ் எல்லாம் வராதுன்னு அவங்க சொன்னாங்கல்ல, அதானே இப்ப நடந்திருக்கு. நீ ஒளர என்ன அவங்க எவ்வளவு கேவலமா பார்த்தாங்க தெரியுமா? அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் ஆச்சும் உனக்கு தெரியுமா? உன் எதிரிக்கிட்ட நீ தோக்குறது கூட பரவாயில்ல, ஆனா இவங்க முன்னாடி அசிங்கப்படுறது இருக்குல்ல, அது எவ்வளவு வலியா இருக்கும்னு தெரியுமா உனக்கு? அந்த வலியை தான் இன்னைக்கு நீ எனக்கு கொடுத்திருக்க நந்தினி. என் தாய்க்குள்ள சொல்றது என்ன, இப்ப நான் சொல்றேன், உனக்கு இதெல்லாம் வராது. உன் லெவல் இவ்வளவுதான் நந்தினி. நான் தான் தேவையில்லாம உன்னை வச்சு பெருசா ஆசைப்பட்டேன். உன்ன மாதிரி ஒரு முட்டாள போய் தூக்கி வச்சு கோபுரத்தில் வைக்கணும்னு பார்த்தேன் பாரு, அது ஏன் தப்புதான் நந்தினி, ஏன் தப்புதான். இந்த அசிங்கம் அவமானம் எனக்கு தேவைதான். ஏய் இத பாரு, இந்த அழுது சீன் போடுறத முதல்ல நீ நிப்பாட்டு. அழறா. நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? என்ன 1 கோடி பணமா கேட்டேன்? இல்ல அந்த மலைய புரட்டி இந்த பக்கம் வெய்யன்னு சொன்னா? இல்ல 2 நிமிஷம் இங்கிலீஷ்ல பேசுதானே சொன்னேன். அதுக்கு நான் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து சொல்லி வேற கொடுத்தேன் உனக்கு. அப்பெல்லாம் மண்டைய ஆட்டிட்டு இங்க வந்து கேவலமா சொதப்பி வச்சிருக்கல. இந்த விஷயத்துக்கு நீ கொடுத்திருக்கிற இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவுதான். இங்க யாரு எவ்வளவு அசிங்கப்பட்டு போனா உனக்கு என்ன? உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இங்க பாரு நந்தினி, தயவு செஞ்சு நீ முன்னாடி நிக்காம இங்க இருந்து போயிடு. நீ போவேணாம், நானே போறேன்.